அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 6ஆம் பாவகம் மற்றும் 6ஆம் பாவக அதிபதி 12 ஸ்தானங்கள் அமர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயத்தை பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக 6ஆம் பாவகம்னா என்ன, 6ஆம் பாவத்தில் என்னென்ன சூட்சமங்கள் இருக்கு, 6ஆம் பாவத்தை வச்சு நம்ம இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த 6ஆம் ஸ்தானாதிபதி எங்க இருக்கிறது யோகம், எங்க இருக்கிறது அவயோகம், எங்க இருந்தா நல்லது, எங்க இருக்கிறது கெடுதல் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயத்தை இந்த பதிவில் நம்ம டீடெயிலா பார்க்கலாம். மேலும் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமரும் நான் கொடுத்துட்றேன். அதாவது இந்த பதிவு ஒரு பொது பலன் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க மற்ற கிரக நிலைகளின் அடிப்படையில் டெஃபினட்டா அந்த பலன்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது வரும். இப்ப கொடுத்திருக்க அந்த ப்ரிடிக்ஷன் ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கேன். இந்த ரிப்போர்ட்ல உங்களுக்கு ஒரு 50% 100க்கு ஒரு 50% பொருந்தி வந்தாலே பெரிய விஷயம் தான். எனவே இந்த பொது பலனை முழுக்க எடுத்து நீங்க பொருத்தி வருத்தமும் மகிழ்ச்சியும் அடைய வேண்டாம். இது ஜஸ்ட் பொது பலன், உங்களுக்கு பொருந்தி வந்திருக்கா அப்படிங்கறத மட்டும் ஜஸ்ட் நீங்க ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுங்க. மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த 6ஆம் பாவகத்தை பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பொதுவாக இந்த 6ஆம் பாவகம் இதை வச்சு நம்ம எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம், ஜாதகத்துல மறுக்க முடியாத ஸ்தானத்துல இந்த 6ஆம் பாவகமும் ஒண்ணு. ஏன்னா இந்த 6ஆம் பாவகத்தை வச்சுதான் நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம், கவலை, வருத்தம், நோய் நொடிகள், கடன் சார்ந்த விஷயம், வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணுவோம். எனவே இந்த பாவகத்தை வச்சு ஒருத்தருடைய கடன் நிலையை நம்ம தெளிவா அனலைஸ் பண்ணிடலாம். ஒருத்தவங்களுக்கு கடன் இருக்குமா இருக்காதா, கடன் இருக்குன்னா அந்த கடனை எப்போ கட்டி முடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை இந்த 6ஆம் பாவத்தை வச்சு நம்ம எடுத்துடலாம். அடுத்து ஒருத்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகள், ஒரு ஜாதகருக்கு நோய் நொடி ஏற்படுமா, அப்படி ஏற்பட்டா என்ன மாதிரியான நோய் நொடிகள் ஏற்படும் அப்படிங்கறத இந்த 6ஆம் பாவத்தை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்தது எதிரிகளுடைய தொல்லை, ஒருத்தவங்களுக்கு எதிரி இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, இந்த ஜாதகரை விட எதிரி வலிமையா இருப்பாங்களா இல்ல எதிரியை விட ஜாதகர் வலிமையா இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை இந்த 6ஆம் பாவத்தை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய வேலை, ஒரு ஜாதகர் வேலை செய்வாரா அல்லது தொழில் செய்வாரா அப்படிங்கறத 6ஆம் பாவத்தை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். 6ஆம் பாவகம் வலுத்தவங்க எல்லாம் பார்த்தோம்னா வேலையில இருப்பாங்க, அடிமை ஜீவனம் அப்படின்னு சொல்லுவோம். எனவே இந்த 6ஆம் பாவகத்தின் மூலமா ஒருத்தவங்களுடைய வேலை நிலையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்தது மனைவியுடைய பிரிவு, மேலும் வம்பு வழக்கு, இடையூறுகள், நோயுடைய தாக்கம், சொல்ல முடியாத வேதனை, கடன் தொல்லை, எதிரி தொல்லை, மேலும் கருத்து வேறுபாடு, பிள்ளைகளுடைய வருமானம். ஏன்னா 5க்கு 2ஆம் பாவகமாக இந்த 6ஆம் பாவகம் வரும். எனவே பிள்ளைகளுடைய வருமான நிலை எப்படி இருக்கும், கூட்டு தொழில ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், ஏன்னா 7க்கு 12ஆம் இடமாக இந்த 6ஆம் பாவகம் வந்துடும். அதனால கூட்டு தொழில ஏற்படக்கூடிய நஷ்டம், கூட்டு தொழில இருக்கக்கூடிய நெருக்கடி, மூத்த சகோதர சகோதரியுடைய ஆயுள் நிலை, தாய் மாமனுடைய நிலை, இதெல்லாம் இந்த 6ஆம் பாவத்தை வச்சுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதே மாதிரி தந்தையுடைய வருமான நிலை, ஒருத்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம், ஒருத்தவங்களுக்கு சந்தேக குணம் இருக்கா இருக்காதா அப்படிங்கறத 6ஆம் பாவத்தை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்தது காமத்தால ஏற்படக்கூடிய நோய்கள், பங்காளி விரோதம், 6ஆம் பாவகம் யாருக்கெல்லாம் வலுத்திருக்கோ அவங்களுக்குலாம் வந்து பங்காளி விரோதம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி திருட்டு, ஜலகண்டம், பெண்களால அழிவு, பெண்களால அவமானம், விஷ தீண்டல், விஷ ஜந்துக்களால ஆபத்து, சிறைப்படுறது, சிறைவாசம் செல்றது, விபத்து ஏற்படுறது, மரண பயம் ஏற்படுறது, ஒருத்தவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறது, தாங்க முடியாத நஷ்டம், தாங்க முடியாத அவமானம், வயிறு பசி, இதெல்லாம் வந்து இந்த 6ஆம் பாவத்தை வச்சுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். 6ஆம் பாவத்துல நல்லதே இல்லையா அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் இருக்கு, அது வந்து வேலை அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம். தைரியத்தை கொடுத்துரும். 6ஆம் பாவகம் யாருக்கெல்லாம் வலிமையா இருக்கோ அவங்க எல்லாம் தைரியசாலியா இருப்பாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. எனவே தைரியம், நல்ல வேலை, வைராகிய குணம் இதெல்லாம் இந்த 6ஆம் பாவகம் கொடுக்கும். சோ இதெல்லாம் இந்த 6ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய ஆதிபத்திய விசேஷங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா இதுதான் மேக்சிமம் போதுமானது, கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த 6ஆம் அதிபதி 12 ஸ்தானத்துல எங்க இருக்கிறது யோகம், எங்க இருக்கிறது அவயோகம், எங்க இருந்தா என்ன பலன் அப்படிங்கறத இப்ப நம்ம கிளாரிட்டியா பார்க்கலாம். முதலாவதாக 6ஆம் அதிபதி ஜென்மத்துல, அதாவது லக்னத்திலேயே 6ஆம் அதிபதி இருந்தா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகர் கடன் உடையவரா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. லக்னாதிபதியுடைய வலிமையை நம்ம பார்க்கணும், தனஸ்தானாதிபதியுடைய வலிமையை பார்க்கணும். பொதுவா பார்க்கும்போது 6 கூடியவர் லக்னத்துல இருந்தா ஜாதகர் கடன் சிந்தனை உடையவரா இருப்பாரு, கடன் உடையவரா இருப்பாரு, கடன் வாங்கி சில மாற்றங்களை செய்யக்கூடியவரா இருப்பாரு, தேக ஆரோக்கியத்துல சில குறைகளும் தேக ஆரோக்கியத்துல சில ஏற்றத்தாழ்வுகளும் உடையவராக அந்த ஜாதகர் இருக்க வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. அடிக்கடி மருத்துவ செலவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுத்துரும். அதே மாதிரி எதிரிகளால துன்பம், எதிரிகளுடைய தொந்தரவு இதெல்லாம் ஜாதகருக்கு அதிகமா இருக்கிறது வாய்ப்பு உண்டு. எனவே பகை உணர்வுகளை தவிர்த்துக்கிறது நல்லது, எல்லாரோடையும் அனுசரிச்சு போய்க்கிறது ரொம்ப நல்லது. பொதுவா ஜாதகர் மெலிந்த தேகம் உடையவரா இருப்பார். 6ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா மெலிந்த தேகம் இருக்கும், மன மகிழ்ச்சி குறைவா இருக்கும், முகத்துல சிரிப்பு ரொம்ப குறைவா இருக்கும், ரொம்ப உருன்னு இருக்கிற மாதிரியான ஒரு பர்சனா இருக்க வாய்ப்பு இருக்கு. தொடர் சிந்தனை உடையவரா இருப்பாரு, ஏதாச்சும் ஒரு விஷயத்த
நெகட்டிவா மைண்ட்ல போட்டு யோசிச்சிட்டே இருக்கிற ஒரு அமைப்பு கொடுத்துரும். முடிவு எடுக்கிறதுல சிரம அமைப்பு வந்துடும். தெளிவான முடிவு எடுக்க முடியாது. இவங்க யாருக்காச்சும் ஐடியா கொடுத்தாங்கன்னாக்கா இவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்து சேரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இவங்க ஒரு நல்ல நோக்கத்தோடயே மற்றவங்களுக்கு ஐடியா கொடுத்தாலும் ஐடியாவை கேட்கறவங்க இவங்க கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க. அதனால இவங்க யாருக்கும் சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. அடுத்தது 6ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஜாதகர் நல்ல வேலை உடையவரா இருப்பார். வேலையால வருமானம் ஈட்டக்கூடியவரா இருப்பார். ஜாதகருக்கு ஒரு நல்ல நிரந்தரமான வேலை கிடைச்சிடும். அதே மாதிரி லக்னத்துல 6ஆம் அதிபதி இருக்கும்போது முடி உதிர்வு பிரச்சனை இருக்கும். சின்ன வயசுலயே தலை வழுக்கையாகிற நிலை, முடி உதிர்வு காரணமாக மன அழுத்தம் இதெல்லாம் சற்று அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. தலை சம்பந்தமான ரோகங்கள் ஏதாச்சும் வந்து நீங்கலாம். தலை சார்ந்த பாதிப்பு, தலையில அடிபடுறது, தலைவலி அதிகமா இருக்கிறது, தலை சார்ந்த பகுதிகள் ஏதாச்சும் பாதக நிலை வந்து நீங்கிறது, இதுக்கான வாய்ப்புகள் 6ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கும்போது ஏற்படுது. அதே போல ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா லக்னாதிபதியும் வீக் ஆயிட்டாருன்னா மூளை சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏதாச்சும் வந்து நீங்கும். எனவே இவர்கள்லாம் தலையில அடிபடாம பார்த்துக்கணும். சிந்தனை குழப்பத்தை தவிர்த்துக்கணும். இவங்கெல்லாம் கண்டிப்பா மெடிடேஷன் பண்ணணும். இவங்கெல்லாம் மெடிடேஷன் பண்ணலைன்னா ரொம்ப குழப்பவாதியா இருப்பாங்க. முடிவு எடுக்கிறதுல சிரமம் படைத்தவர்கள் அப்படிங்கிறதுனால நீங்க எந்த துறை சார்ந்து முடிவு எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த துறையில யாரும் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் வாங்கி செயல்படுறது ரொம்ப நல்லது. பொதுவா 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. ஒரு மாதிரி குற்றமான அமைப்பு. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஒரு வேலை மூலமாக ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். அது ஒரே ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். மற்றபடி 6 கூடியவர் லக்னத்தில் இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இது நம்முடைய லக்னாதிபதி நிலை, அப்புறம் தனஸ்தானாதிபதி நிலை இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் ஒரு அவுட்புட் நம்ம கொடுக்கணும். ஜென்ரலா பார்க்கும்போது 6 கூடியவர் லக்னத்தில் இருக்கிறது குற்றம் தான். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதுக்கான ஒரு பொது பலனா எடுத்துக்கலாம். அடுத்து 6 கூடியவர் 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படி நம்ம பார்க்கும்போது 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தோன்னா கண், பல், வாய் சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் வந்து நீங்கும். அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் பல்லுல பிரச்சனை வந்து நீங்கும். இவர்கள்ல பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்தோம்னாக்கா கண்ணாடி அணியக்கூடியவர்களா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. கண் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களா இருக்காங்க. அதே மாதிரி இவங்க எல்லாம் பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். பேச்சால வீண் வம்பு, சண்டை, பிரச்சனை இதெல்லாம் விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலை வரலாம். எனவே இவங்க வந்து வாக்குல ரொம்ப கவனமா இருக்கணும். பேச்சுல கொஞ்சம் நிதானமா இருக்கணும். சடசடன்னு பேசக்கூடாதெல்லாம் பேசிடுவாங்க. இவங்க வாயை திறந்தாலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்துருவாங்க வீட்டுக்கு. எனவே இவங்க வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும். யாருக்கும் இவங்க வாக்கு கொடுக்க கூடாது. அப்படி வாக்கு கொடுத்தாக்க அந்த வாக்கை காப்பாத்துறதுக்கு சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். எனவே யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சி குறைவா இருக்கும். ஏன்னா 6 கூடியவர் 2க்கு போனா குடும்பத்துல வாக்குவாதம் இருக்கும் அதிகமா. குடும்பத்துல மகிழ்ச்சி குறைவா இருக்கும். சண்டை, சச்சரவு, ஒரு மாதிரி குழப்பமான அமைப்பு இதெல்லாம் குடும்பத்துல அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அல்லது இவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளியிடங்கள்ல வசிக்கக்கூடிய நிலை வரலாம். இந்த 6 கூடியவர் 2ல இருக்கும்போது வேலை செய்து வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நிலையை கொடுத்துருது. ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும். வேலை மூலமா ஒரு நல்ல வருமானம் கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த 2ஆம் ஸ்தானத்தை முகத்தை குறிக்கக்கூடிய இடமா நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து 6ஆம் அதிபதி அமரும் போது முகத்துல ஏதாச்சும் தழும்போ அல்லது முகத்துல ஏதாச்சும் மச்சமோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்பத்துல அமைதி சற்று குறைவா இருக்கும். அடிக்கடி பொருளாதாரம் சார்ந்த வாக்குவாதம் குடும்பத்துல வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஜாதகருடைய கையில பணம் அப்படிங்கிறது நிக்காது. தொடர்ச்சியா செலவாயிட்டே இருக்கும். கடன் வாங்கி மாற்றங்களை செய்யக்கூடியவரா இருப்பாரு. வட்டிக்கு கொடுக்கறது, கடன் வாங்குறது, கடன் கொடுக்கிறது, இது மாதிரியான சில அமைப்புகளை உடையவரா அந்த ஜாதகர் இருப்பாரு. இந்த வட்டி பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த அமைப்பு இருக்கும். 6 கூடியவர் 2ல, 2 கூடியவர் 6ல இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். குடும்பத்துக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். ஃபேமிலிக்காக கடன் வாங்கி சில மாற்றங்களை செய்வாரு. அதே மாதிரி இவர்கள பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்தோன்னா இந்த அமைப்பு உடையவர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா பேங்கிங் சம்பந்தமான வங்கி துறைகள்ல பணிபுரியக்கூடியவர்களா இருப்பாங்க. கடன் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த துறைகள்ல பணிபுரியக்கூடியவர்களா இருப்பாங்க. 6 கூடியவர் 2ல இருக்கும்போது ஆரம்ப கல்வியில ஒரு மாதிரி சில தடை அமைப்பு, தாமத அமைப்புகள் வந்து நீங்கும். ஆரம்ப கல்வியில ஒரு முறையாவது தடை அமைப்பை சந்தித்து படித்தவர்களா இருக்கிறது வாய்ப்பு உண்டு. திருமணம் அமைகிறதுல சற்று குழப்ப அமைப்பு இருக்கும். இவங்கள பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தோன்னா சற்று தாமதப்பட்ட திருமண வாழ்க்கை அமையுது. இவங்களுடைய பேச்சுல மட்டும் கவனமா இருந்துட்டா போதும். இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் நிறைய மாற்றமும் டெஃபினட்டா அவங்களுக்கு தேடி வரும். இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இவங்க பேச்சாலே கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா உண்டு. எனவே இவர்கள் வந்து வார்த்தைகள் நிதானமா இருந்துட்டா இவங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது உறுதியா கிடைச்சிடும். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா 6ஆம் அதிபதி 2ல இருக்கிறதுக்கான பொது பலன். இந்த பலன்கள் கண்டிப்பா அந்த 2ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி என்ன ஸ்தான நிலையில இருக்கார் அப்படிங்கறத பொறுத்து டெஃபினட்டா மாறுபடும். இப்ப நம்ம கொடுத்திருக்கிறது ஒரு பொதுவான காம்பினேஷன் கொடுத்திருக்கோம். அடுத்தது 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன்? இதை ஒரு சிலர் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. 6 கூடியவர் 3ல மறைகிறது, 6 கூடியவர் 8ல மறைகிறது, 6 கூடியவர் 12ல மறைகிறது, விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ஆனா ஆதிபத்திய கெடுதல் அப்படிங்கிறது இருக்கும். 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போனா இளைய சகோதர சகோதரி இருக்காங்கன்னா அவர்களால தொல்லை, அவர்களால மன வருத்தம், அவர்களால அவமானம் அப்படிங்கறத ஒரு முறை ஜாதகர் சந்திக்க வாய்ப்பு உண்டு. 6 கூடியவர் 3ல போகும்போது இளைய சகோதர சகோதரிகளோட ஒரு மாதிரி ஒத்து போகாத நிலை வந்துருது. மனக்கசப்பு அப்படிங்கிறது இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்பட்டுடுது. அவருடைய
உறவு நிலைகள்ல சில சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. எனவே இளைய சகோதரத்துவம் இருக்காங்கன்னா அவங்களை அனுசரிச்சு போய்க்கணும். அதே மாதிரி 6 ஒரு 3ஆம் இடத்துக்கு போகும்போது குடும்பத்துல ஒற்றுமை குறைவா இருக்கு. நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் பார்த்தோன்னா குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல சற்று ஒற்றுமை குறைவா இருக்கு. அல்லது ஜாதகர் பார்த்தோன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒன்னு குடும்பத்தோட இருந்தாங்கன்னா குடும்பத்துல அமைதி குறைவா இருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்காங்கன்னா குடும்பம் சார்ந்த ஏக்கம், ஃபேமிலியோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம், கவலை, அந்த உறுத்தல் அப்படிங்கிறது இருக்கும் ஜாதகருக்கு. அடுத்தது இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது நம்முடைய வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, அண்டை அயலாளர்களை குறிக்கக்கூடிய இடம். இதுல 6ஆம் அதிபதி போய் அமரும் போது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப குறைவா இருக்கும். அண்டை அயலாளர்களோட ஒத்து போகாதவரா ஜாதகர் இருப்பார். சண்டை சச்சரவு அல்லது வேலி சண்டை இருக்கும், அல்லது இட பிரச்சனை இருக்கும். இது மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட ஒத்து போகாத அமைப்பு ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. நீங்க 6 ஒரு 3ல இருக்கும்போது அண்டை அயலாளர் கூட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். அதே போல 6ஆம் அதிபதி உங்களுக்கு சுபகிரகமா இருந்து அவர் போய் 3ஆம் இடத்துல அமர்ந்தா ஜாதகர் தைரிய குறைவு உடையவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே 6ஆம் அதிபதி உங்களுக்கு பாவகிரகமா இருந்து 3ஆம் இடத்துல போய் அந்த 6ஆம் அதிபதி அமர்ந்தா ஜாதகர் தைரிய அபிவிருத்தி உடையவரா இருப்பார். எதுக்கு இங்க பயப்படாதவரா, பராக்கிரம குணம் உடையவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா சுபகிரகம் 3ல இருந்துச்சுன்னா, 6ஆம் அதிபதி சுபகிரகமா இருந்து 3ல இருந்தா தைரிய குறைவு ஏற்படுது, வீரிய குறைவு ஏற்படுது, ஒரு மாதிரி பதட்ட மனநிலை அந்த ஜாதகருக்கு உருவாயிடுது. இதுவே பாவகிரகமா இருந்துச்சுனாக்கா தைரிய அபிவிருத்தி, பதட்டம் இல்லாத நிலை, எதையும் துணிந்து செய்யக்கூடிய அந்த ஒரு மனோபக்குவம், அதை இந்த 6 ஒரு 3ல இருக்கும்போது கொடுத்துருவாரு. மேலும் இந்த 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது ஜாதகருக்கு காது சம்பந்தமான, கை சம்பந்தமான, தோள்பட்டை சம்பந்தமான வியாதிகள் ஏதாச்சும் கொடுத்துருது. தொண்டை சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் பாதிப்பு, பிரச்சனை, இதெல்லாம் ஒரு முறை நீங்க வாய்ப்புகள் உண்டு. இதுல எல்லாம் இந்த ஜாதகர் கவனமா இருக்கணும். எனவே 6 ஒரு 3ல இருக்கும்போது 3ஆம் ஆதிபத்தியம் சார்ந்த விஷயங்கள்ல சில பாதிப்பை கொடுத்துருது. இதெல்லாம் நம்ம 6ஆம் அதிபதி 3ல இருக்கிறதுக்கான ஒரு பொது பலனா எடுத்துக்கலாம். அடுத்து 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 6 ஒரு 4க்கு போனாக்கா நிலபுலங்கள் ஏதாச்சும் இருக்கு, சொத்து ஏதாச்சும் இருக்குன்னா அதுல வில்லங்க அமைப்பு ஒரு முறை நீங்கும். நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளால ஒரு முறை நீதிமன்றம் ஏறி இறங்க வேண்டிய சூழ்நிலை நீங்கலாம். அல்லது ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா நிலபுலம் அமைகிறதுல தடை அமைப்பு இருக்கும், தாமத அமைப்பு இருக்கும். 6 ஒரு 4ஆம் இடத்துல இருக்கும்போது தாமதப்பட்ட மனை அமைகிறது, தாமதப்பட்டு வீடு கட்டுறது, தாமதப்பட்டு வண்டி வாகனம் வாங்குறது, இது போன்ற தடை அமைப்புகளை கொடுக்குது, தாமத அமைப்புகளை கொடுக்குது. அதே போல நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த லோன் போட்டு, ஹோம் லோன் போட்டுலாம் வீடு கட்டுவாங்கல்ல, அவங்க எல்லாம் 6ஆம் அதிபதி 4ல இருப்பாங்க. 6 ஒரு 4ல இருக்கும்போது லோன் போட்டு ஒரு வண்டி வாங்குறது, லோன் போட்டு ஒரு வீடு கட்டுறது, கடனை உருவாக்கி ஒரு சுபமாற்றம் பண்றது, கடனை உருவாக்கி ஒரு நிலபுலங்கள் வாங்குறது, ஒரு மனை வாங்குறது, இதெல்லாம் இந்த 6ஆம் அதிபதி 4ல இருக்கிறவங்களுக்கு தான். அதே மாதிரி இந்த 6 ஒரு 4ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். தாய் மற்றும் தாய் வழி உறவுகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். தாய் மற்றும் தாய் வழி உறவுகளோட ஒத்துப்போகாத அமைப்பு ஜாதகருக்கு உருவாகலாம். தன்னுடைய சுய தேக ஆரோக்கியத்துல சற்று அக்கறை கூடுதலா எடுத்துக்கணும். இவர்களுக்கு பார்த்தோன்னா தோல் சம்பந்தமான வியாதிகள் ஒரு முறை நீங்க வாய்ப்பு உண்டு. அதே போல மேல் மார்பக பகுதி, நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயம், இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ஒரு முறை பாதிப்பு நீங்க வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. இதுல எல்லாம் இவங்க சற்று கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த 6 ஒரு 4ல இருக்கும்போது நீதிமன்ற வழக்குகளை ஒரு முறை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஜாதகருடைய இந்த ஒழுக்க நிலையில சில மாற்று அமைப்புகள் உருவாகும். அதே போல உயர்கல்வியில சில தடை அமைப்புகளையும் தாமத அமைப்புகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு உருவாகலாம். பொதுவா 6 ஒரு 4ல இருக்கும்போது உயர்கல்வியை ரொம்ப சிரமத்தோட முடிப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிக்காத ஒரு மேஜரை சூஸ் பண்ணி ரொம்ப மல்லு கட்டி முடிச்ச சார்னு சொல்லுவாங்க. எனவே தடை அமைப்புகளோட அந்த உயர்கல்வியை முடிப்பாங்க. யூஜி, பிஜி இது போன்ற அமைப்புகள்லாம் கொஞ்சம் தடுமாற்றத்தோட தடை அமைப்புகளோட படிச்சு முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதே போல பார்க்கும்போது இந்த 6 ஒரு 4ல இருக்கும்போது உங்க வீட்டுல கால்நடைகள் ஏதாச்சும் வளர்க்குறீங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் பாதிப்பு நீங்களாம். குறிப்பா அதோடைய தசாபுக்தி வரும்போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு ஏதாச்சும் உபத்திரம், பாதிப்புகள் நீங்க வாய்ப்புகள் உண்டு. இவங்களெல்லாம் பார்த்தோன்னா அடிக்கடி இந்த வண்டி, வாகனம், வீடு சார்ந்த வகையில தொடர் மாற்றம், தொடர் விரைய செலவு அப்படிங்கிறது இருக்கும். சோ இதெல்லாம் இந்த 6ஆம் அதிபதி 4ல இருக்கிறதுக்கான ஒரு பொது பலனா எடுத்துக்கலாம். அடுத்து அந்த 6ஆம் அதிபதி 5ல இருக்கிறதுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல அமரும் போது ஜாதகருடைய அந்த மனநிலையில கெட்ட எண்ணங்கள் அப்படிங்கிறது உருவாயிடும். மனசுல ஒரு அமைதி, ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப போட்டு அழட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஜாதகருக்கு தொடர்ச்சியா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த ஜாதகருக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள், வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் நீங்க வாய்ப்புகள் உண்டு. எனவே 6 5ஆம் இடத்துல இருக்கும்போது வயிறு சார்ந்த வகையில சில குழப்ப அமைப்புகளை கொடுத்துருது. வயிற்றுல ஏதாச்சும் சர்ஜரி பண்றது,
ஏற்படுறது, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் உருவாகி நீங்கிறது, அதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா உண்டு. அதே போல ஜாதகர் ஏதாச்சும் கடன் வாங்குறாருன்னா அந்த கடனை கரெக்டா கட்டி முடிச்சிடுவார். கடன் இருந்தாலும் அந்த கடன் காலப்போக்கில் அழிந்து விடும். கடனை கட்டி முடித்து ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு மூவ் ஆன் ஆயிடுவார் ஜாதகர். கடன் இல்லாத வாழ்க்கையை பெரும்பாலும் விரும்புவார். கடன் வாங்குறது ஜாதகருக்கு அறவே பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். அப்படி கடன் வாங்கினாலும் அதை கரெக்டா கட்டி முடிக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு. அதே மாதிரி தேக ஆரோக்கியத்துல ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டாலும் அதுக்கான நிவர்த்தி உடனே கிடைச்சிடும். அதை நான் ஒரு பிளஸ்ஸா பாக்குறேன். 6 ஒரு 5ல இருக்கும்போது ஹெல்த் ரீதியா என்ன ட்ரபிள் வந்தாலும் அதுக்கான நிவர்த்தி உடனே கிடைச்சிடும். அதன் வகையில ஜாதகர் அதிர்ஷ்டம் செய்தவர். அதே மாதிரி 6 5ஆம் இடத்துல இருக்கும்போது பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பு இருக்கும். பூர்வீகத்துல இருக்க முடியாது. பூர்வீகத்துல ஒரு குழப்ப அமைப்பு வந்து அந்த பூர்வீகத்தை விட்டு வெளியேறி பிறகு ஜாதகர் முன்னேற்றம் அடைய ஆரம்பிப்பார். அதே போல எதிரிகள் இல்லாத நிலை இருக்கும். எதிரிகளுடைய தொந்தரவுலாம் காலப்போக்கில் அப்படியே குறைஞ்சிடும். ஆரம்பத்தில் எதிர்ப்புகள் நிறைய இருந்தாலும் காலப்போக்கில் எதிரிகள் இல்லாத எதிர்ப்புகள் இல்லாத வாழ்க்கையை ஜாதகர் மகிழ்ச்சி அனுபவிப்பார். அதே மாதிரி 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது பிள்ளைகளோட விரோதம் ஏற்படுறது, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள வருத்தம், அவமானம், பிரச்சனை ஏதாச்சும் ஏற்பட்டு நீங்கிறது, அல்லது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது, அதனால ஒரு மாதிரி மன உளைச்சல், மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கிறது. மேலும் புத்திர பாகியத்துல தாமத அமைப்பு, குழந்தை பிறக்கிறது, குழந்தை பாக்கியம் இது சார்ந்த விஷயங்கள் தாமத அமைப்பு ஏற்பட்டு நீங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதுவே பெண்களா இருக்கீங்கன்னா குழந்தை பிறத்தலின் போது ஒரு கண்ட அமைப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். குழந்தை பிறக்கும் போது தாய்க்கும் செய்கும் ஒரு கண்ட அமைப்பு லைட்டா அப்படியே வந்து நீங்கும். அதே மாதிரி 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னா அதுல வில்லங்க அமைப்பு கொடுத்துருது. காதல் வாழ்க்கையில ஒரு கசப்பான நினைவுகளை கொடுத்துருது. காதல் வாழ்க்கையால ஒரு கடுமையான எதிர்ப்பு, காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பிரச்சனை, வம்பு, வழக்கு இதை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். போட்டிகள் நிறைந்த சூழ்நிலைகள் சற்று அதிகமா இருக்கும். ஜாதகர் சற்று போராடி முன்னேற வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகுது. அதே மாதிரி குழந்ை விஷயத்துல மருத்துவ செலவுகளோட புத்திரபாகியம் கிடைக்கிறது, தாமதப்பட்ட புத்திரபாகியம் கிடைக்கிறது. சோ இதெல்லாம் பார்த்தோன்னா 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தான். அதே மாதிரி இந்த 6 5ஆம் இடத்துல இருக்கும்போது கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல கவனச்சிதறல் அதிகமா ஏற்படும். அதே போல அனுபவ பாடம் ஜாதகருக்கு அதிகமா இருக்கும். எதிரிகள் நிறைய அனுபவ பாடங்களை ஜாதகருக்கு கத்துக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. வேலை வாய்ப்பு ரொம்ப அற்புதமா கிடைச்சிடும். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஜாதகர் வேலைக்காக இடமாற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. குறிப்பா பார்த்தீங்கன்னா போலீஸ், ராணுவம் இது போன்ற துறைகள்ல வேலை வாய்ப்பு அதிகபட்சமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது ஜாதகருடைய தாய் மாமன் அல்லது தாய் வழி உறவினர்கள் யாராச்சும் போலீஸ், ராணுவம் இது போன்ற துறைகள்ல ஈடுபடலாம். சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 5ல் இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன். அடுத்தது 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன்? 6 6லே இருக்காருன்னா அங்க ஆட்சி பெற்ற நிலையில இருக்காருன்னு அர்த்தம். 6 6லே ஆட்சி பெறுறது அந்த அளவுக்கு நல்லது இல்ல. இது பார்த்தோன்னா ஜாதகருக்கு பல வகையில பிரச்சனையை கொண்டு சேர்க்கும். வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டிய சூழ்நிலை கொடுத்துருது. 6 6லே ஆட்சி பெற்று இருந்தாருன்னா ஜாதகருக்கு தேக ஆரோக்கியத்துல ஏதாச்சும் பிரச்சனை, கடன் தொல்லை கடுமையா இருக்கும். கடன் வாங்கினாருன்னா போச்சு, கடுமையான கடன் தொந்தரவு இருக்கும். அதே போல எதிரிகளுடைய தொந்தரவு, முயற்சி தடை கடுமையா இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல முயற்சி பண்ணாக்கா அதுல கடுமையான தடை அமைப்பை கொடுத்துருது. ஒரு மாதிரி போராட்டத்தோட வாழ்க்கையில முன்னேற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆனா ஜாதகருக்கு தைரிய அபிவிருத்தி இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதை நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அதே மாதிரி 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா மகிழ்ச்சி குறைவு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். இவங்களுக்கும் வயிறு சம்பந்தமான உபத்திரங்கள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நீங்கும். இந்த 6 6ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முதுகு வலி அதிகமா இருக்கிறது, இடுப்பு வலி அதிகமா இருக்கு, ஸ்பைனல் கார்டுல பிரச்சனை வருது. ஸோ இதெல்லாம் இந்த 6ஆம் அதிபதி 6லே ஆட்சி பெற்று இருக்கிறவங்களுக்கு தான். இவங்கெல்லாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறக்கூடாது. வம்பு, வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸ்னு எதுலையும் இறங்கிடக்கூடாது. ஸோ இதுல எல்லாம் இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். 6 6லே ஆட்சி பெற்று இருக்கும்போது நிறைய பேர் இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றது, மற்றவங்களை மிரட்டி வருமானம் அடைய வைக்கிறது. அதே போல ஒரு சிலர் மருத்துவ துறையில ஈடுபடுவாங்க. மருத்துவத்துல இந்த சர்ஜரி சம்பந்தமான துறையில இருக்கிறவங்க எல்லாம் 6 6லே ஆட்சியா இருப்பார். இவங்களுக்கு பொதுவா பார்க்கும்போது எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. தைரிய குறைவு அப்படிங்கிறது இருக்காது. எல்லாத்தையும் தைரியத்தோட மேற்கொள்வாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட எல்லாத்தையும் சமாளிச்சு முன்னேறக்கூடியவர்களா இருப்பாங்க. பொதுவாக 6 6ல இருக்கிறது குற்றம். இவங்க தேக ஆரோக்கியம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். ஸோ இதெல்லாம் 6 6ல இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன். அடுத்தது 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 6 7ஆம் இடத்துல இருந்தாக்கா வாழ்க்கை துணையோட ஒத்துப்போகாத அமைப்பு வந்துடுது. திருமண வாழ்க்கைக்கு பிறகு வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி எதிர்ப்பு, வாழ்க்கை துணையோட ஒத்துப்போகாத அமைப்பு, வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் பொதுவாக ஏற்படுது. அல்லது வாழ்க்கை துணை நோய் உடையவராக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஜாதகருடைய வாழ்க்கை துணை நல்ல செலவாளியா இருப்பாங்க. பணம் சம்பந்தமான கருத்து போராட்டம் அடிக்கடி ஜாதகருக்கும் ஜாதகருடைய வாழ்க்கை துணைக்கும் நீங்க வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்தில் எப்போதும் அக்கறை எடுத்துக்கணும்.
ஏற்படும். அதே மாதிரி இவங்க கூட்டு தொழில்னு இதுலயே இறங்கிடக்கூடாது. கூட்டு தொழில் மூலமாக நஷ்டம், விரயம் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு உண்டு. வியாபாரத்துல ஒரு மாதிரி தொய்வு நிலை, இவங்க சொந்தமா தொழில் பண்றாங்கன்னா அதுல ஒரு மாதிரி நஷ்ட அமைப்புகளை ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. மற்ற கிரக நிலைகளையும் பார்க்கணும். பொதுவா 6 கூடிய ஒரு 7 இருக்கும்போது வியாபாரத்துல நஷ்டம், கூட்டு தொழில நஷ்டம், ஜாதகக்கூடிய இந்த திருமண வாழ்க்கை ஒரு மாதிரி மகிழ்ச்சிகரமா இருக்காது. மன வாழ்க்கையில நிறைய வருத்தம் இருக்கும், கலக்கம் குழப்பம் இருக்கும். ஒரு சிலர் திருமணத்துக்கு பிறகு அவசரப்பட்டமோ அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை எல்லாம் கொடுத்துருது. அதே மாதிரி உறவினரோட ஒத்து போகாத நிலை, நண்பர்களோட ஒத்து போகாத நிலை, இதெல்லாம் 6 கூடிய ஒரு 7 இருக்கிறவங்களுக்கு ஏற்படுது. அதே மாதிரி இந்த 6ஆம் அதிபதி 7 இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா ஒன்னு வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அல்லது இவர்களுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். குறிப்பா பார்த்தோன்னா நுரையீரல், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் பாதிப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு உண்டு. பெண்களா இருக்காங்கன்னா கருப்பை சம்பந்தப்பட்ட விஷயம், ஜீரண உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் பாதிப்புகள் வந்து நீங்க வாய்ப்புகள் உண்டு. சோ இதுல எல்லாம் இவங்க வந்து கூடுதல் கவனத்தோட அக்கறையோட இருக்கணும். அதே மாதிரி இவங்க வந்து இந்த கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். கடன், வேலை, அதே மாதிரி எதிரிகள் தொடர்பான விஷயம், இதுல எல்லாம் வந்து கொஞ்சம் கவனத்தோட பொறுமையோட இருக்கணும். யாரையும் பகச்சிக்க கூடாது மிக விரைவாக. அதே மாதிரி இவங்களுக்கு சற்று தாமதப்பட்ட திருமண வாழ்க்கை அமையுது. மன வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல ஒரு மாதிரி வருத்த அமைப்புகளை மேலோட்டமா கொடுத்துட்டு போகுது. இந்த 6 கூடியவர் 7 இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. இவங்கள பெரும்பாலானவங்க பார்த்தோன்னா கடன் வாங்கி திருமணம் பண்ணுவாங்க. திருமணத்துக்காக கடன் வாங்குறது, கூட்டு தொழிலுக்கு கடன் வாங்குறது, இப்படி கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு சூழல்ல மாட்டிப்பாங்க. எனவே 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது ஒரு மாதிரி சில பாதிப்புகளை கொடுக்குது. சிந்தனையில ஒரு மாதிரி குழப்பத்தையும் கலக்கத்தையும் கொடுத்தது. ஏன்னா 7ஆம் இடத்துல அமர்ந்து ஜென்மஸ்தானத்தை பார்த்துருவாரு. எனவே 6 கூடியவர் ஜென்மஸ்தானத்தை பார்க்கறதும் குற்றம் தான். இவங்கள நிறைய பேருக்கு பார்த்தோன்னா தலைவலி பிரச்சனை வந்துடும். தலைவலி பயங்கரமா இருக்கும். ஒற்றை தலைவலி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எல்லாம் வந்து நீங்கும். சோ அதுல எல்லாம் இவங்க வந்து சற்று கவனமா இருக்கட்டும். எனவே 6 கூடியவர் 7ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. அடுத்தது 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன்? 6 கூடியவர் 8ல இருக்கிறத விபரீத ராஜயோக அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல 6ஆம் அதிபதி உச்சம் அடையக்கூடாது, அதீத ஸ்தான பலத்தை பெறக்கூடாது. இது ரெண்டும் இங்க விதிவிலக்கா பார்க்கப்படுது. 6 கூடியவர் 8ஆம் இடத்துல இருந்தா விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம், திடீர் முன்னேற்றம், திடீர் வளர்ச்சி இதெல்லாம் ஜாதகருக்கு சிறப்பான முறையில கிடைக்கும். இப்ப கடன் வாங்குவாங்க, இந்த கடன் டக்குன்னு தள்ளுபடி ஆயிடும். கடன் வாங்குவாங்க, கடன் கொடுத்தவர் இல்லாம போயிடுவாரு. இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்துருது. அதே மாதிரி எல்ஐசியில் ஏதாச்சும் அமௌண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு இழப்புக்கு பிறகு, ஒரு வருத்தத்துக்கு பிறகு, ஒரு கஷ்டத்துக்கு பிறகு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதை வந்து இந்த 6ஆம் அதிபதி 8ல இருக்கும்போது கொடுத்துறாரு. அதே போல இந்த 6 கூடியவர் 8ல இருக்கிறது சில நிலைகள்ல குற்றம் தான். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்னு அலைய வைக்கிறது வாய்ப்பு உண்டு. எனவே அதுல நீங்க வந்து ரொம்ப கவனத்தோட இருக்கணும். 6 கூடியவர் 8ல இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா கடன், நோய், எதிரி இவங்க மூலமா அவமானம் ஏற்படுறது வாய்ப்பு உண்டு. வெளியில சொல்ல முடியாத நோய் ஜாதகருக்கு வந்து நீங்கும். குறிப்பா மர்ம உறுப்புகள்ல பிரச்சனை இருக்கும். கழிவு நீக்க உறுப்புகள்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்து நீங்க வாய்ப்பு உண்டு. ஜாதகர் வந்து கடன் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டா பெரும் கடனாளியா மாறது வாய்ப்பு உண்டு. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். 6 கூடியவர் 8ல இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா கடன் வாங்கினாக்கா போச்சு. கடன் அதிகமா வாங்கிட்டீங்கன்னாக்கா ஒரு மாதிரி மலை போல குமிஞ்சிரும். அதை அடைக்கிறதுக்கு ஒரு பாடுபட்டுருவீங்க. எனவே கடன்ல மட்டும் இவங்க ஈடுபடாம இருக்கணும். அதே சமயத்துல இந்த விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில ஒரு சேஃப்டியான கடன் வாங்குறீங்க, கவர்மெண்ட்ல ஏதாச்சும் கடன் வாங்குறீங்க அப்படின்னா டக்குன்னு அது தள்ளுபடி ஆயிடும். அந்த தசா புத்தி காலத்துல தான் அது நடக்கும். அதே மாதிரி 6 கூடியவர் 8க்கு போகும்போது ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு ஏதாச்சும் குற்றம் பண்ணிட்டு சிறைவசம் படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சிறைப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். எனவே குற்ற செயல்கள் எல்லாம் ஈடுபடாம உங்களை பாதுகாத்துக்கணும். யாரோ ஒருத்தவங்க செஞ்ச தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். 6 கூடியவர் 8ல இருக்கிறது விபரீத ராஜயோகம் சொல்றாங்க. பட் அது 200% நடக்கல. அதான் உண்மை. இந்த இடத்துல ஆட்சி உச்சம் அடையாம இருக்கணும். ஆட்சி அடைய மாட்டார், ஆனா உச்சம் அடையாம இருக்கணும். இந்த இடத்துல 6ஆம் அதிபதி ரொம்ப வலுத்துறக்கூடாது. அப்படி வலுத்தா பம்பு வழக்கு, திடீர் கண்ட அமைப்பு, வண்டி வாகனத்துல விபத்து ஏற்படுறது, தற்கொலை சிந்தனை வருது. இதெல்லாம் 6 கூடியவர் 8ல இருக்கிறவங்களுக்கு தான். எதுக்கு தான் வாழ்றோனே தெரியலன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம், இது எதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் கொடுக்கும் அந்த டைம் பீரியட்ல. குறிப்பா அஷ்டம சனி 7.5 சனி காலகட்டத்தில் இதோடைய தாக்கங்கள் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். 6 கூடியவர் 8ல இருக்கிறது விபரீத ராஜயோகம் சொல்லப்பட்டாலும் நம்ம கரெக்டா இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. நம்ம அளவுக்கு மீறி செயல்படும் போது அது நமக்கு பாதிப்பா மாறிடுது. எல்லாத்துலயும் ஒரு லிமிடேஷன் இருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம 6 கூடியவர் 8ல இருக்கிறதுக்கான ஒரு பொது பலனா எடுத்துக்கலாம். அடுத்து 6ஆம் அதிபதி 9ஆம் ஸ்தானத்துல இருந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜாதகருடைய இந்த டிகிரி லெவல் படிப்பு ரொம்ப உயர்நிலை கல்வியில சில தடை அமைப்பு ஏற்படும். தேக்க நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பாதி இது படிச்சுட்டு பாதியோட டிஸ்கன்டினியூ பண்றது, படிக்கும் போது ஹெல்த் ஏதாச்சும் இஷ்யூ பண்ணி அதை தொடர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறது, இதெல்லாம் வந்து 6ஆம் அதிபதி 9ல இருக்கிறவங்களுக்கு தான். அப்பாவோட அந்த உறவு நிலைகள்ல சில விரிசல் அமைப்பு இருக்கும். அப்பாவோட ஒத்து போகாத அமைப்பு இருக்கும். அப்பாவுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது வாய்ப்பு உண்டு. ஜாதகருடைய தந்தையின் தேக ஆரோக்கியம், ஜாதகருடைய தந்தை
வழி சொத்துக்கள்ல பிரச்சனை. இதெல்லாம் வந்து 6 கூடியவர் 9ல் இருக்கும்போது ஏற்படுது. அதிர்ஷ்ட குறைவு, நினைச்சதை நினைச்ச மாதிரி செயல்படுத்த முடியல, முயற்சி தடை நிறைய இருக்கு, ஆசைகள்லாம் ஒன்றும் பெருசா நிறைவேறல, அல்லது தந்தை வந்து கடன்ல ஈடுபடுறது, தந்தை ஏதாச்சும் ஒரு பெரிய கடனை வாங்கி நம்ம தள்ள கட்டி விட்டுருவாரு. அந்த மாதிரியான ஒரு அமைப்பை இந்த பாகியஸ்தானத்துல 6ஆம் அதிபதி அமர்ந்தா கொடுத்துருது. 6 கூடியவர் 9ல் இருக்கும்போது தந்தை வழி சொத்துக்கள் இருக்காது, அல்லது இருந்துச்சுன்னா அதுல வில்லங்கம் இருக்கும், அல்லது வில்லங்கம் இல்லைன்னா அந்த சொத்துக்கள்லாம் வீணாயிடும், அப்பாவே அழிச்சிடுவாரு. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி 6 கூடியவர் 9ல் இருக்கும்போது ஜாதகருடைய மூதாதையர் சொத்துல வில்லங்கம் ஏற்படுறது, மூதாதையர் சொத்தை அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படுறது, ஜாதகருடைய இந்த மூதாதையர் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல வில்லங்க அமைப்பு வந்து நீங்கிறது. இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்குது. அதே மாதிரி 6 கூடியவர் 9ல் இருக்கும்போது ஜாதகருடைய தொடை சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு, அதே மாதிரி பிருஷ்டத்துல நோய் பிரச்சனை. மேலும் 6 கூடியவர் 9ல் இருக்கும்போது ஜாதகர் தன்னுடைய மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பற்றில்லாத நிலையில இருப்பார். பித்ரு ஆசி சற்று குறைவா இருக்கும், தந்தையை பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம், தந்தையோட அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது, அல்லது தந்தையை பிரிந்து வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு, அல்லது பக்கத்து மாநிலம், பக்கத்து மாவட்டம், இதை போல ஜாதகரும் ஜாதகருடைய தந்தையும் பிரிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி எதுக்கும் கவலைப்படாத ஒரு மனநிலை இருக்கும். 6 கூடியவர் 9ல் இருக்கும்போது பாவ புண்ணியம் இதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. அந்த நிலைக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க. நல்ல துணிச்சல் மிக்கவரா இருப்பாங்க. அசாத்தியமான அந்த துணிச்சல் குணம் இருக்கும். என்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுத்துருது. அதே மாதிரி 6ஆம் அதிபதி 9ல் இருந்தா கடின உழைப்பின் மூலமாக வருமானம், கடினமா உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய நிலை. அதே போல அந்த மர்மமான விஷயம், ஆச்சரியமான விஷயம், இதிலெல்லாம் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும். சவால்கள் அதிகமா இருக்கும், அந்த சவால்களை எதிர்கொண்டு அதில் வெற்றி அடைவார். அதே மாதிரி நிறைய விஷயங்கள தாமத அமைப்பு இருக்கும், தடை அமைப்பு இருக்கும், முயற்சிகள்ல சில சிரம அமைப்பு இருக்கும், எதையும் ஃப்ளூவெண்டா செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனா எல்லாத்தையும் அனுபவமா எடுத்துக்கிட்டு தன்னுடைய சுய முயற்சியின் அடிப்படையில வாழ்க்கையில முன்னுக்கு வருவார். நல்ல ஞானம் கிடைச்சிடும். 6 கூடியவர் 9க்கு போனா சிறந்த ஞானம் கிடைச்சிடும். எதையும் முழுமையா நம்பாத ஒரு மனநிலை இருக்கும். மூட நம்பிக்கைக்கு இடம் கொடுக்க மாட்டாரு, எல்லாத்தையும் அறிவியல பார்ப்பாரு, மூட நம்பிக்கைக்கு எதிரானவரா இருப்பாரு. தொழில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு பிறகு அந்த தொழில வெற்றி அடைவார். பொதுவா சொல்லணும்னாக்கா 6 கூடியவர் 9ல் இருந்தா பல தடைகளுக்கு பிறகு வெற்றி, பல சவால்களை சந்திப்பதன் மூலமாக வெற்றி, தன்னுடைய சுய முயற்சியில போராடி ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ஜாதகர் அடைவார். அதே போல நல்ல அறிவாற்றல் இருக்கும், நல்ல ஆராய்ச்சி குணம் இருக்கும், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய அசாத்தியமான தைரியம் இருக்கும். இதெல்லாம் வந்து 6 கூடியவர் 9ல் இருக்கிறதுக்கான ஒரு பொது பலனை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தா என்ன அமைப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 6 கூடியவர் 10ல் இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் இது ஒரு வகையில நல்லது. 10ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருக்கும்போது வேலைக்கு சென்று ஒரு ஜீவனத்தை அடைகிறது, நிரந்தரமா ஒரு வேலை கிடைக்கிறது, வேலை மூலமாக உயர்வு, சுய முயற்சியில முன்னேற்றம் அடைகிறது, வேலைக்காக வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுன்னு போறது, தொழில் செய்யணும்னு நினைக்கிறாங்கனாக்கா இவங்க கடன் வாங்கி தொழில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். கடன் வாங்கி தொழில் செய்யறாங்கன்னா இவங்க ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். தொழில விரோத அமைப்பு ஏதாச்சும் உருவாகும், தொழில போட்டி அமைப்பு உருவாகும். இவங்க ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அதுக்கு போட்டியே யாராச்சும் வந்துருவாங்க, அதுல ஏதாச்சும் விரோத அமைப்பு உருவாகலாம், அதுல இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி இவங்க ஏதாச்சும் ஒரு தொழில் பண்றாங்கன்னா அதை ஓப்பனா வெளில சொல்ல முடியாத ஒரு அமைப்பு இருக்கும், கொஞ்சம் கூச்சப்படக்கூடிய தொழிலை செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கலாம், மூட்டு பகுதிகளில் ஏதாச்சும் தேய்மானம், வலிகள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கும். அதே மாதிரி இந்த 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் போது நிறைய பேர் மருத்துவர்களா இருக்காங்க, நல்ல மருத்துவ துறையில சாதிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு உருவாகுது, மருத்துவ அறிவை பெற்றவர்களா இருக்காங்க. உங்க ஜனனகால ஜாதகத்துல லக்னாதிபதி வலுத்து, சூரியன் செவ்வாய் வலுத்து 6-10, 6-2 அல்லது 2-6, 2-8, 8-2 இந்த மாதிரியான இந்த ஸ்தானங்களுடைய தொடர்பு இருந்துச்சுனாக்கா டெஃபினட்டா நீங்க ஒரு மருத்துவராக இருப்பீங்க. மருத்துவர்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு ரொம்ப அற்புதமா இருக்கு. 6ஆம் இடம் பிறருடைய துன்பத்தின் மூலமாக வருமானம், பிறருடைய துன்பத்திற்கு சொல்யூஷன் கொடுக்கிறது மூலமா வருமானம். இதை வந்து இந்த மருத்துவத்துறைக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம். எனவே 6 கூடியவர் 10ல் இருக்கும்போது நிறைய பேர் மருத்துவரா இருக்காங்க, மருத்துவத்துறையில சாதிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு உருவாயிடுது. அதே போல இந்த 6 கூடியவர் 8ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு திறமையான நல்ல பேச்சாளரா இருக்காங்க, நல்ல பேச்சு திறன் இருக்கு, கடினமான உழைப்பு, அவருடைய உழைப்பின் மூலமாக பெரிய புகழ், பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தந்தையோட கருத்து வேறுபாடு அடிக்கடி ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு, அதுல இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய போட்டிகள் இருக்கும், இவங்க எந்த துறையில இருக்கனாலும் அதுல போட்டிகள் இருக்கும், அந்த எதிரிகளையும் அந்த போட்டிகளை சமாளிச்சு வாழ்க்கையில வெற்றி அடைவாங்க. சவால்களை எதிர்கொண்டு உயர் பதவிகள் அடையக்கூடிய ஆற்றல் உண்டு. இவங்களை நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னாக்கா அரசு வேலையில சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, அரசு உத்தியோகம் கிடைக்கும் 6ஆம் அதிபதி 10ல் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி 6 கூடியவர் 10ல் இருக்கும்போது பார்த்தோம்னா
பொது சேவையில நல்ல பேர் கிடைச்சிடும். ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது, அந்த இரக்க சிந்தனை, அதெல்லாம் ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு வந்துடுது. ஒரு அர்ப்பணிப்பு குணம் அது ஜாதகருக்கு அற்புதமா வந்துடுது. அதே மாதிரி 6ஆம் அதிபதி 10ல இருக்கும்போது தன்னுடைய உழைப்பால உயர்ந்து நல்ல பெயர் புகழ் அந்தஸ்தை சம்பாதிச்சிருவாங்க. மற்றவர்கள் மதிக்கத்தக்க இடத்துக்கு போயிடுவாங்க. இவர்களை பெரும்பாலானவர்கள் வெளிநாடு வெளியூர் போய் ஒரு நல்ல வேலையை பார்த்து அதன் மூலமாக உயர்வு இடமாற்றம் அடைந்து புகழ் அடையக்கூடியவர்கள். 6 10ல போறது பார்த்தோன்னா அர்த்த யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இது வாழ்க்கையில சில போராட்டங்களுக்கு பிறகு கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு பெரிய வெற்றியை சம்பாதிச்சு கொடுக்கும். இவங்கெல்லாம் தொடர் முயற்சி உடையவர்களா இருப்பாங்க. 10ல இருக்கிறவங்க எல்லாம் தோல்வியெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. தொடர் முயற்சியோடு இருந்து வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. சோ இதெல்லாம் 6ஆம் அதிபதி 10ல இருக்கிறதுக்கான ஒரு பொது பலனை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 6ஆம் அதிபதி இருக்கிறதுக்கு என்ன பலன்? 6 11ல இருந்தா நிறைய பேரு பார்த்த வரைக்கும் வட்டி தொழில் பண்றது, கடன் உதவி பண்றது, அல்லது பேங்கிங் அதாவது வங்கித்துறை, கடன் கொடுக்கக்கூடிய இடத்துல பணி, லோன் சாங்ஷன் பண்ணக்கூடிய அந்த இடத்துல பணி. இந்த 6 11 இவங்களும் பார்த்தோன்னாக்கா இந்த பார்மசி வச்சுக்கிறது, மருந்து கடை வச்சிருக்கிறது, அதே மாதிரி இவங்கள சில பேர் பார்த்தோன்னாக்கா மருத்துவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி பிறர் துன்பத்தின் மூலமாக லாபம், நாட்டு மருந்து கடை வச்சிருக்கிறது, கடன் உதவி பண்ணக்கூடிய நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறது. இது போன்ற அமைப்புகளை கொடுக்குது. 6ஆம் அதிபதி 11ல இருக்கும்போது பார்த்தோன்னா மூத்த சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களோட ஒத்துப்போகாத அமைப்பு உருவாக்கிறது. மூத்த சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள சில வருத்த அமைப்புகளும் இருக்கும், ஒத்துப்போகாத அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி மூத்த சகோதரிகளுடைய தேக ஆரோக்கியம் அல்லது அவருடைய உறவு நிலை இதுல ஏதாச்சும் ஒரு வருத்தத்தை கொடுத்துருது. அதே மாதிரி ஜாதகருக்கு ஒரு நல்ல நண்பர் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 6ஆம் அதிபதி 11க்கு போனாக்கா இவங்க எதிர்பார்க்கிற லாபம் எதுலையுமே கிடைக்காது. எல்லாத்துலயும் கொஞ்சம் குறைவா கிடைக்கும். வரக்கூடிய லாபங்கள் மனசுக்கு ஒரு திருப்தியை கொடுக்காது. அதே மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும், வேலையின் மூலமாக வருமானம் கிடைச்சிடும். இவங்க ஏதாச்சும் தொழில் பண்ணாலும் அந்த தொழிலையும் ஓரளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆனா இவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு உயர்வு அப்படிங்கிறது இருக்காது. பட் எல்லாத்தையும் சமாளிக்கிறது தேவையான பொருளாதாரத்தை எப்படியோ அவங்க கெயின் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சமூக தொடர்பு மூலமாக ஒரு நல்ல உயர்வு, ஒரு நல்ல லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் அற்புதமா கிடைச்சிடும். அதே மாதிரி 6ஆம் அதிபதி 11ல இருக்கும்போது வேலை வாய்ப்புகள்லாம் தேடி வரும். தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் எப்படி டபுளா நம்ம எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி எல்லாம் பண்ணுவாங்க. தொழில் ரீதியான நண்பர்கள் மூலமா லாபம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் உண்டு. அதே மாதிரி சமூக தொடர்பு அப்படிங்கிறது வலிமையா இருக்கும். பெரிய குழுக்கள் அல்லது அமைப்புகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். லட்சியம் உடையவர்களா இருப்பாங்க, நிறைய ஆசைகள் நிறைந்தவர்களா இருப்பாங்க, இலக்குகளை அடையிறதுக்கு அயராது உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு உயர்வு உண்டாகுது. வாழ்க்கை துணை சற்று சுறுசுறுப்பானவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுடைய லட்சியத்தை அடைகிறதுக்கு உதவியா இருப்பாங்க. 6 11ல இருக்கிறது பார்த்தோன்னா கால் பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனையை கொடுத்து நீக்கலாம். உடைய கணுக்கால் பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனை ஒரு முறை நீங்க வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா 6ஆம் அதிபதி 11ல இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன். அடுத்து 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 6 12ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணும்போது ஜாதகருக்கு கடன் இருந்தா கடன் அடைச்சிருவாரு. நோய் அடிக்கடி வரும், செலவு வரும், ஆனா அது அந்த நோய்க்கான நிவர்த்தி உடனே கிடைச்சிடும். தேக ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டாக்கா அது உடனே மருத்துவமனைக்கு போய் அதை சரி செய்யக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு உண்டாயிடும். எதிரிகளால விரைய அமைப்பு இருக்கும், ஆனா எதிரியை கடைசியில வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்துருவாரு ஜாதகர். அதே போல இந்த 6ஆம் அதிபதி 12ல இருக்கும்போது இடமாற்றம் அடைந்து முன்னேறக்கூடியவராக இருப்பார். ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது, இடமாற்றம் அடிக்கடி ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி அயன போக சுகத்துல சில பாதிப்பு இருக்கும். சரியான தூக்கம் இருக்காது, சரியான சாப்பாடு இருக்காது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அயன போக சுகம் கெடும். அதே மாதிரி தாமதப்பட்ட திருமண வாழ்க்கை அல்லது திருமணமாகி வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சிருக்கிறது. ஸோ இது போன்ற ஒரு அமைப்புகளை இதை கிரியேட் பண்ணுது. இந்த 6 12ல இருக்கிறது விபரீத ராஜயோக அமைப்புன்னு சொல்றாங்க. ஸோ இந்த அமைப்புல பார்த்தோன்னா திடீர் அதிர்ஷ்டம் கிடைச்சிருது, பயணத்தால ஆதாயம் உண்டு, ஆராய்ச்சி துறையில இருக்கிறவங்களுக்கு உயர்வு உண்டு, திடீர் வெற்றி, எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல், நிதி நிலையில ஒரு முன்னேற்றம், சேவை, ஆராய்ச்சி, வெளிநாடு போன்ற துறைகள் மூலமாக வருமானம், ஆதாயம், இதெல்லாம் அற்புதமா கிடைக்குது. இவங்க உடல் நலன்ல சற்று அக்கறை எடுத்துக்கணும். உடல்நல குறைபாடுகள் உருவாகி சில சமயங்கள்ல பொருளாதார விரயம் ஏற்படும். இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கான நிவர்த்தி கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த விபரீத ராஜயோகம் உள்ளவங்க எல்லாம் பார்த்தோன்னா மறைமுகமா இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் வெற்றி கொண்டுருவாங்க. அதே மாதிரி நீண்ட காலமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் படுத்தவர்களா இருப்பாங்க. 6 12க்கு போகும்போது நிறைய பேருக்கு மருத்துவத்துறையில வேலை கிடைக்குது அல்லது சிறைச்சாலையில வேலை,
ராணுவ முகாம், ராணுவம் சார்ந்த விஷயங்கள்ல வேலை, வெளிநாட்டு நிறுவனங்கள்ல வேலை. ஸோ இது போன்ற தொடர்புகள் மூலமா இவங்களுக்கு வேலை அமைப்பு அப்படிங்கிறது அமையுது. இவர்களுக்கு சிந்தனை அதிகமா இருக்கும், மன அழுத்தம் சற்றுக்கு கூடுதலா இருக்கும், கூர்மையான புத்தி உடையவர்களா இருப்பாங்க, ஆழ்ந்த உணர்வு உடையவர்கள், உள்ளுணர்வு இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும், பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை படைத்தவர்களா இருப்பாங்க, எல்லாருக்கும் உதவியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அர்ப்பணிப்பு குணம் இருக்கும். அதே மாதிரி சமூக பிரச்சனைகள் குறித்து அந்த ஆராய்ச்சியில சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சரியான தீர்வு கொடுக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி வாதம் பித்தம் சம்பந்தமான நோய்கள் நீங்களாம் இவங்க கால் பாதத்துல கவனமா இருக்கணும். கால் பாதத்துல ஏதாச்சும் பிரச்சனை நீங்க வாய்ப்பு உண்டு. இந்த 6ஆம் அதிபதி 12ல இருக்கும்போது நிறைய பேருக்கு பித்த வெடிப்பு இருக்கும், கால் பகுதிகளில் பித்த வெடிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா உண்டு. ஸோ இதை மட்டும் இவங்க சற்று கூடுதல் கவனமா இருக்கலாம். இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்தோன்னா 6ஆம் அதிபதி 12 ஸ்தானத்துல அமர்ந்ததுக்கான ஒரு பொது பலனை நான் ஒரு ஜெனரல் ப்ரிப்பரேஷனா பண்ணி உங்களுக்கு நான் ஒரு கிளாரிட்டியா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பலன்கள் உங்களுக்கு ஒரு 50% பொருந்தி வந்தாலே பெரிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாம உங்க ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய மற்ற கிரக நிலைகளின் அடிப்படையிலையும் இந்த 6ஆம் அதிபதி 12 ஸ்தானத்துல எங்க அமர்ந்திருக்காரோ அங்க அமரக்கூடிய ஸ்தான பலத்தின் அடிப்படையிலையும் இந்த பலன்கள்லாம் மாறுபடும். சில சமயம் நீச்சமா இருப்பாரு, சில வீட்டுல பகையா இருப்பாரு, சில வீட்டுல நட்பா இருப்பாரு, சில வீட்டுல ஆட்சியா இருப்பாரு, சில வீட்டுல உச்சமா இருப்பாரு. இது போல இந்த ஸ்தான பல அடிப்படையில மாறுபடும். அந்த 6ஆம் அதிபதியை எந்த கிரகம் பாக்குது, 6ஆம் அதிபதி சுப கிரகமா பாவ கிரகமா, இதெல்லாம் பொறுத்து இப்ப நான் கொடுத்திருக்க அந்த ப்ரிடிக்ஷன், அந்த பலன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா மாறுபடும். ஏன்னா ஒரு ஜெனரலா ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காம்போவா அந்த ப்ரிடிக்ஷன் நான் கொடுத்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடா உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு, வேற ஏதாச்சும் கேள்விகள் இருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கான பதிவையும் நான் மிக விரைவா நான் மேக் பண்ணி ரிலீஸ் பண்ண ட்ரை பண்றேன். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி 5 பாவகத்துக்கான பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அல்லது நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கும். 1ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, இந்த அதிபதிகள்லாம் எங்கெங்க இருக்காங்க, அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயோ அல்லது மேல ஐ பட்டன்லயோ நான் கொடுக்க ட்ரை பண்றேன். அப்படி இல்லைன்னா நம்ம சேனல் அவைலபிளா இருக்கும், உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. மேலும் கோச்சார பலன்கள் நம்ம ஒரு காம்போவா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் தொடர்ச்சியா. இந்த வருடத்துக்கான ஒரு வருட ராசி பலன்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த கோச்சார பலன்கள்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸோ அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு டைம் இருக்கும்போது. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்தது ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.